அடர்த்தின்னு சொல்றது ஓரலகு கனவளவு பதார்த்தத்துல தெளிவு. இது பதார்த்தத்துல அளவுல தங்கி இருக்காது. இது ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒரு மாறிலியான பெருமானமாக இருக்கு. சரி, இப்படி ஒரு பதார்த்தம் இருக்கான்னு சொன்னா அவருடைய கனவளவு V, அவர் தெளிவு என்னன்னு சொன்னா அடர்த்தி பொதுவா ரோண்ட குறியீடு பாய்க்கிற சமன் திணிவின் கீழ் கனவளவுன்னு சொல்லி வரும். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா திணிவு கலகு கிலோகிராம், கனவளவு கலகு மீட்டர் கனம். ஆகவே இதில் அலகு வந்து வரப்போது SI அலகு கிலோகிராம் மீட்டர் -3. ஓகே, கிலோகிராம் மீட்டர் -3. இதுல SI அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் -3 ஆக இருக்கும். இது பதார்த்தத்துக்கு ஒரு மாறிலியா இருந்தாலும் வெப்பநிலையோட மாறக்கூடியதாக இருக்கு. சரியா? ஏண்டா வெப்பநிலை அதிகரிக்கும் போது எல்லா பொருட்களுக்கும் வந்து விரிவு நடக்கும். சரியா? ஏண்டா உதாரணமா ஒரு சின்ன ஒரு இது எடுங்க, ஒரு உலோகத்துள் எடுத்தேன். இந்த உலோகத்துள்ள பதார்த்தங்கள் இப்படி கிட்ட 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 அடுக்கப்பட்டு காணப்படும். இப்ப நீங்க வெப்பநிலை அதிகரிக்க உடனே என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பதார்த்தங்கள் இப்படி கிட்ட கிட்ட கிட்டன்னு சொல்லி அசையும். பழமையாவே சும்மா அதிர்ந்துகிட்டு தான் இருக்கு. வெப்பநிலையை கூட்டக்குள்ள அந்த அதிர்வோட வீச்சம் வந்து கூடும். சரியா? இப்படி 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 அசைஞ்சிட்டு இருந்தவர் இப்படி இப்படி கூட கூட அசைவார். அந்த பதார்த்தங்கள் கூட அசையும் போது அந்த பதார்த்தங்கள் என்ன செய்யும்னா இடம் இல்லாம இப்படி வெளுத்தி போகும். பதார்த்தங்கள் அசைறதுக்கு இடம் தேவை. அசைவோட அந்த வீச்சம் கூடின உடனேயும் பதார்த்தங்கள் வெளுத்தி போகும். அப்படி வெளுத்தும் போது என்ன நடக்கும்னா இந்த பதார்த்தத்தின் அளவுல அதிகரிப்பு ஏற்படும். நீளத்தில் அதிகரிப்பு ஏற்படும், பரப்பளவுல அதிகரிப்பு ஏற்படும், கனவளவுலையும் அதிகரிப்பு ஏற்படும். சரியா? அந்த கனவளவுல ஏற்பட்ட அதிகரிப்பதை நம்ம சொல்றது விரிவுன்னு சொல்லி அது நம்ம டெல்டா வின்னு குறிப்பிடுவோம். கனவளவு மாற்றம். அந்த விரிவு வந்து நம்ம ஏற்படுத்துற வெப்பநிலை வித்தியாசத்துக்கு நேரடி சமனாகவும் அது ஆரம்ப கனவளவுக்கு நேரடி சமனாகவும் இருக்கு. இது நம்ம ஒரு மாறிலியை போட்டு எழுதணும்னா டெல்டா வி சமன் V0, இந்த மாறிலிக்கு பேர் கெமா டெல்டா தீட்டான்னு போடுவோம். நீங்க பார்க்கலாம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த அவங்களோட கனவளவு விரிகை திறன் சொல்ற கனவளவு விரிகை திறனுக்கு ஏத்த மாதிரி கனவளவுல அதிகரிப்பு ஏற்படும். கனவளவுல அதிகரிப்பு ஏற்பட்டா V வந்து அதிகரிக்கும். ரோ சமன் திணிவின் கீழ் கனவளவுல சமன்பாட்டுல V அதிகரிக்கும். ஆனா திணிவு என்ன செய்யாது, மாறாது. திணிவு மாறாம கனவளவு அதிகரிச்சா அடர்த்தி என்ன செய்யும், குறைவடை. ஓகே, பொதுவாக எல்லா பதார்த்தங்களுக்கும் கனவளவு வெப்பநிலை அதிகரிச்சா கனவளவு அதிகரிக்கும், அடர்த்தி வந்து குறைவடையும். ஆனா நீருக்கு மட்டும் அப்படி இல்லை. சரியா? நீருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான விரிவு இருக்கு. ஏனைய பதார்த்தங்களுக்கு நீங்க வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொன்னா கனவளவு கூட்டிட்டு போகும்படி, நீருக்கு வந்து அப்படி இல்லை. நீருக்கு மட்டும் சைபர் பாகைசியில் உள்ள நீருக்கு நீங்க வெப்பநிலையை கூட்டிட்டு போனீங்கன்னா கனவளவு குறைஞ்சி கூடும். அதிகால் கனவளவு வரும் 4 பாகைசியில. சரியா? இந்த 4 பாகைசியில தான் அவருக்கு ஆக குறைய கனவளவு வரும். கனவளவு குறைய வந்தா அடர்த்தியாக கூட வரும். சரியா? அதுக்கு பிறகு மத்தாக்களுக்குமாய் வெப்பநிலை அதிகரிச்சீங்கன்னா கனவளவு கூடிட்டே போகும். அடர்த்தி என்ன செய்யும், குறைஞ்சிட்டு போகும். கனவளவு கூடுனா அடர்த்தி குறையும். நீருக்கு மட்டும் இந்த சைபரகம் 4 பாகைசி வரைக்கும் கனவளவு குறைஞ்சிட்டு போகும், அடர்த்தி கூட்டிட்டு போகும். அந்த 4 பாகைசியில நீருக்கு ஆக குறைஞ்ச கனவளவு காணப்படும், உச்ச அடர்த்தி காணப்படும். அந்த உச்ச அடர்த்தி தான் 1000 kgm-3. இந்த உச்ச அடர்த்தி தான் 1000 kgm-3. நம்ம நீருக்கு பொதுவாக அந்த 1000 kgm-3 தான் யூஸ் பண்றேன்.
சரியா? ஆனா உண்மையான வெப்பநிலைகள்ல அது கொஞ்சம் 900 சுற்ற மாதிரி. சரியா? கொஞ்சம் குறையறி. சரியா? இதுதான் அடர்த்தியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். ஓகே. சோ இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. தலைப்போடுங்க. அடர்த்தி. அடர்த்தி. அடர்த்திக்கு இங்கிலீஷ்ல நாங்க வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? தெளிக்கணும்.